வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். ஸோ நம்மளுடைய சாய்ஸ் அகாடமி மேக்ஸ் 60 டேஸ் டே ஷீட்டில் டே நம்பர் 4 தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் எப்பயும் போல் தனி வட்டி, ஓகே, டே நம்பர் 5 வரைக்குமே தனி வட்டி தான். ஸோ கிட்டத்தட்ட 3 டேஸ்க்கு, அதாவது ஒரு டேக்கு 10 ப்ராப்ளம்னு சொல்லிட்டு 3 டேஸ்க்கு 30 ப்ராப்ளம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே போல் இங்கே டே 4லையும் 10 ப்ராப்ளம் இருக்குது. இதுலேயும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். ஒவ்வொருமே ஒவ்வொரு மாடலில் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கவனிங்க. 2500 அசலானது 2.5% வட்டி வீதமும் ரூபாய் 187.50 தனி வட்டியாக எத்தனை ஆண்டுகளில் கிடைக்கும்? ஓகேங்களா. இப்போ இதையும் நீங்கள் வேறு எதுவுமே யோசிக்க தேவையில்லை. கொடுத்துருக்க அசல் வேல்யூனா நம்ம பின் நம்ம நோட் பண்ணுவோம், வட்டி வீதம் அப்படின்னா ஆர் நம்ம நோட் பண்ணுவோம், அதே போல் தனி வட்டி அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம நோட் பண்ணுவோம். அப்போ எத்தனை ஆண்டுகள், அந்த என் வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. ஸோ எப்பயும் போல் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். PNR/100 அப்படின்னு இருக்கா. ஸோ இதில் 187.50 இதுதான் அந்த தனி வட்டி. பிரின்சிபல் அமௌண்ட்டு 2500. என் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஆர் வேல்யூ 2.5 / 100. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் இருக்கா, அதை நான் 18750 போட்டு டிவைடில் 100 நான் போட்டுக்கிறேன். அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருந்தால் அதை முழு நம்பரை போட்டு டிவைடில் 100 போடலாம். அதே போல் இங்கே 2500 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 2.5 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட்டா, அப்போ நான் முழு நம்பரை போட்டு டிவைடில் 10 நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா. இங்கே ஏற்கனவே ஃபார்முலா இருக்க 100. இதுதான் இங்கே சேஞ்ச் பண்ண வேண்டியது. இப்போ என்ன பண்ணலாங்கிறது கவனிங்க. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். அதே போல் இந்த ஒரு ஜீரோவும் இந்த 0வும் கேன்சல் பண்ணலாம். அதே போல் இந்த 10 இந்த 10மே கேன்சல் ஆயிரும்ல. ஓகேங்களா. இப்போ மீதி இருக்கிறது எக்ஸுங்கிற வேல்யூ தவிர்த்து மீதி 25 இருக்குது. அதை ஈக்குவல் இந்த சைடு டிவைடில் கொண்டு போகிறேன். அப்போது 1875 / 25 × 25. நீங்கள் 25 × 25 மல்டிபிள் பண்ண வேண்டாம். ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். 5ஆல் சிம்ப்ளை பண்ணுங்கள். இப்போ 5ஆல் சிம்ப்ளை பண்ண அப்படின்னா இங்கே 3 15 பேலன்ஸ் 3 37 அப்படின்னா 7 5 35 பேலன்ஸ் 2. அப்போ 25ன்னு வந்துச்சு அப்படின்னா 5 25. அப்போ மேலே இருக்கிறது என்ன, 375 இருக்கும். மறுபடியும் 5ஆல் அடிச்சு கொடுங்க. 4 5 5 7 5 35 பேலன்ஸ் 2 25 அப்படின்னா 5 25. அப்போது மேலே டிவைடுக்கு மேலே 75 இருக்குது, கீழே இந்த 25 மட்டும் இருக்குது. அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 3. அப்போ எக்ஸோட வேல்யூ 3 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா. எக்ஸோட வேல்யூ 3. இதான் நீங்கள் PNR/100லே டேரெக்டாக நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணலாம். இங்கே பாயிண்ட் மூலயமா வந்திருக்கிறதுனால நீங்கள் அந்த பர்சன்டேஜ் மெத்தடில் பண்ணாலுமே கூட அது ஒரு சில விதத்துக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஒரு சில விதத்துக்கு எங்களுக்கு ஃபார்முலா பேஸ்லேயே பண்ணிட்டாவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதனால் இதிலே சால்வ் பண்ணியாச்சு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 2வது கொஸ்டின் பாருங்கள். எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 6720 உயரும்? ஸோ இதில் இந்த அமௌண்ட்டு அசல் அமௌண்ட்டு. ஓகேங்களா. 5600 அப்படிங்கிறது அசல் அமௌண்ட், பிரின்சிபல் அமௌண்ட் சொல்லுவோமா. இந்த 6% நம்மளுக்கு 6ன்னு தெரியும். எண்ணு தான் கேட்டிருக்காங்க, அதாவது ஆண்டுகள் தான் கேட்டிருக்காங்க. இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது என்ன, மொத்த தொகை. ஓகேவா. அப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 6720 5600 போணுச்சு அப்படின்னா மீதி என்னவோ அதான வட்டி. ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இங்கே 0, இங்கே 2, இங்கே 1, அடுத்து இங்கேயும் 1. அப்போ 1120 அப்படிங்கிறது தான் வட்டி அமௌண்ட்டு. இப்போ எப்பயும் போல் இந்த நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு என்ன பண்ணுவோம், PNR/100 நம்ம பார்க்குறோமா. அப்போ என்ன வேல்யூ வரும், 1120 ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட்டு 5600 இன்ட்டு என் வேல்யூ தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது 6 / 100. இதை சிம்பிளை பண்ணுங்கள். ஸோ இந்த 2 0 இந்த 2 0 நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது 1 56 56 2 56 112. அப்போ இங்கே இருக்க 0வா 20ங்கிறது வருமா. அடுத்து நான் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ண போகிறோம், 20. இங்கே மீதி 6 மட்டும் தான் இருக்குது. ஈக்குவல் அந்த சைடு போனோம்னா டிவைடில் மாறிடும். இதை சிம்பிளை 2ஆல் சிம்பிளை பண்ணால் 3, இங்கே 10ன்னு வரும். ஓகேங்களா. அப்போ 10/3 அப்படின்னு பார்த்தோம்னா 3 9 பேலன்ஸ் 1 இருக்கும், /3 இத்தனை வருஷம் ஆயிரும். ஓகேங்களா. அப்போ எக்ஸோட வேல்யூ 3 1/3 வருஷம். அப்போது ஆப்ஷன் சி தான் இதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா. இப்போ இது நீங்கள் பர்சன்டேஜ் கான்செப்டில் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். இந்த வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு 100%, ஓகேங்களா, 100% இந்த 5600 அப்படின்னா
எத்தனை வருஷம்னு தெரியாது. அதில் 6%, 6%ஓட வேல்யூ 1120 கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 2 ஜீரோவையும் இந்த 2 ஜீரோவையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ இந்த பர்சன்டேஜ் கான்செப்டில் இந்த 2 ஜீரோவையும் இந்த 2 ஜீரோவும் கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது 1 56 56, 2 56 112, அப்போ 20 கிடச்சிருச்சா. இப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தேவை அப்படின்னா 20 அந்த சைடு இருக்குது. இந்த 6 அப்படிங்கிற நம்பர் ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது டிவைடில் மாறிடும். ஓகேங்களா. அப்போ இதிலேருந்தும் எக்ஸோட வேல்யூ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம், 3 1/3 வருடம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா. இது பர்சன்டேஜ் ஃபார்முலா இல்லாமல் பர்சன்டேஜ் கான்செப்டில் நீங்கள் பண்ணுறதா இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. எப்பயுமே வட்டி அப்படிங்கிறது எத்தனை வருஷம் இன்ட்டு எத்தனை வட்டி சதவீதம் இதை மல்டி பண்ணால் கிடைக்கக்கூடாது. அப்போ இதில் ஒரு அளவு இருக்குது, இன்னொரு அளவு இல்லை. அதனால் அந்த வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு சிம்பிளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இது 2 மெத்தட்லையும் ஃபார்முலா மெத்தட்லையும் நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம், அதே போல் பர்சன்டேஜ் கான்செப்ட்லையும் நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோங்கிறத நோட் பண்ணியிருக்கோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 3வது கொஸ்டின் கவனிங்க. ரூபாய் 2500க்கு 3% வருட வட்டிக்கு தனி வட்டியில் வரும் தொகையும் ரூபாய் 1500க்கு 5 வருடம் 7%. இந்த 7% பார்த்தோம்னா ஆண்டிற்கு வரும் தனி வட்டியும் சமம் என்றால் மொத்த ஆண்டு எவ்வளவு. ஸோ இதில் இந்த ப்ராக்கெட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆண்டிற்கு வரும் தனி வட்டியும் சமம் என்றால் மொத்த ஆண்டு எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் கிடைக்கக்கூடிய தனி வட்டியும் செகண்ட் பார்ட்டில் கிடைக்கக்கூடிய தனி வட்டியும் சமம் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்செப்டே நம்ம இப்போ PNR/100, செகண்ட் வட்டி PNR/100, இது ரெண்டுமே சமங்கிறனால நம்ம இதை யூஸ் பண்ணலாம், இப்படி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ இந்த 2 வட்டியும் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை ஈக்குவேட் பண்ணலாம். இப்போது ஒவ்வொருமே தனித்தனி பிரின்சிபல் அமௌண்ட் தானே. ஃபஸ்ட்டு இதுக்கு 2500, அப்போது 2500 நான் நோட் பண்ணிடுறேன். என் வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ என் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, அதையும் நம்ம பார்க்கணும். எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது ஆர் வேல்யூ 3% கொடுத்துருக்காங்க, /100 ஈக்குவல் டு அடுத்தது இப்போ இந்த இதிலே /100 போடணும் அவசியம் இல்லை, இங்கே ரெண்டுலுமே கேன்சல் ஆகிடும். அப்போ டேரெக்டாக நீங்கள் மேலே உள்ள பார்ட்டை மட்டும் ஈக்குவேட் பண்ணிடலாம். இது நம்மளுக்கு டைம் சேவ் பண்ணுற மாதிரி, இங்கே நோட் பண்ணி அதுக்கப்புறம் சிம்பிளை பண்ணுறதுக்கு தேவையில்லை. ஓகேவா. ரைட். அடுத்தது பிரின்சிபல் அமௌண்ட் என்ன, 1500 இன்ட்டு என் வேல்யூ என்ன 5, ஆர் வேல்யூ 7%. இப்போ /100 தான் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இப்போ இந்த இதில் இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா. அடுத்து 5ஆல் சிம்பிளை பண்ணால் 1 5 5, 5 25. ஓகேங்களா. மறுபடியும் 1 3 3, 5 15. அப்போ இங்கேயும் வரும். இந்த 5 இந்த 5மே கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் எக்ஸோட வேல்யூ இந்த 7ங்கிற மட்டும்தான் கிடைக்கும். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளானதா, அந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் கேன்சல் பண்ண வேண்டியதுதான். ஓகேங்களா. ரைட். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி 7 வருஷங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 4வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு தொகை ஆண்டிற்கு 7% தனி வட்டி வீதத்தில் அத்தொகையை போல் இருமடங்கு ஆகிறது எனில் எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் இங்கே கொடுத்துருக்க டேட்டா பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கொடுக்காம மடங்கு, அப்போ ஒரு அசலுங்கிறது இவ்வளோ மடங்காக மாறுது, அதுக்கப்புறம் வட்டி சதவீதம். இப்போ இந்த 2 கேட்டகரி கொடுத்தாங்க அப்படின்னா இதோட சேர்த்து இந்த வட்டிக்கு பதிலாக காலம் கூட கொடுப்பாங்க. இப்போ 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது, 2 ஆண்டுகளில் 2 மடங்கு 3 மடங்கு ஆகிறது, இந்த மாதிரி கான்செப்டில் கொடுக்கலாம். அதாவது மடங்கு கொடுத்து ஒன்று வட்டி சதவீதமோ அல்லது காலமோ, இந்த 2ல் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. ஆரோட வேல்யூ என்னோட வேல்யூ ஏதாவது கொடுத்து மறுபடியும் இப்போ ஆர் கொடுத்துருந்தாங்கன்னா என் வேல்யூ கேட்பாங்க. இங்கே அதானே கேட்டிருக்காங்க, ஆர் வேல்யூ கொடுத்து என் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஒரு சில இடங்களில் என் வேல்யூ காலம் கொடுத்து ஆர் வேல்யூ கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்ங்கிறது இருக்கும். இதை ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போக போக ஷார்ட்கட்லேயே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. என்ஆர் அதாவது காலமோ அல்லது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ, இந்த வேல்யூ எது வேணாலும் கொடுத்துருப்பாங்க. மடங்கு -1 × 100, இதை தான் நீங்கள் மைண்டில் வைக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் பாருங்கள், என்ன மடங்கு, 2 மடங்கு, ரெட்டிப்பு அந்த மாதிரி சொன்னாங்கன்னா 2 மடங்குன்னு அர்த்தம். ஓகே. அப்போது மடங்கு 2 மடங்கு, 2ல் 1 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 1 தான். ஓகேங்களா. 1 × 100 தானே. அப்போ 1 × 100 என்ன, 100ங்கிறது தான். ஓகேவா. டிவைடட் பை இந்த இங்கே வந்துட்டு என் வேல்யூ கேட்குறாங்க, என் வேல்யூ நம்ம கேட்டிருக்காங்க. ஆர் வேல்யூ இங்கே என்ன இருக்குது, 8% இருக்கா. ஸோ அப்போ இந்த 8ங்கிறத இங்கே டிவைடில் நோட் பண்ணிடலாம். அப்போ 8ங்கிறது இதை சிம்பிளை பண்ணுங்கள். டாலால் அடிச்சு கொடுத்தா இங்கே 2, இங்கே 25ன்னு வருமா. இப்போ 25ல் பாதி 12. ஓகேங்களா. அப்போ 12 வருஷத்தில் தான் அந்த அமௌண்ட்டு வந்துட்டு என்னவா மாறும், 2 மடங்காக மாறும்.
புரியுதுங்களா? அப்போது இதிலேருந்து நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னா, மடங்கு அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா மடங்கில் ஒன்றை மைனஸ் பண்ணிடணும், ஒன்றை மைனஸ் பண்ணி 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போது 2 மடங்குனா 2 இன்ட்டு 2 மைனஸ் 1 அப்படிங்கிறபோது 1 தான் வரும். 1 இன்ட்டு 100 டிவைடட் பை அவங்க என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் மடங்கு கான்செப்ட் கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது. இதே போல் இன்னும் ஒரு சில சம் இருக்கும், அதையும் நம்ம சால்வ் பண்ணும்போது இன்னும் கிளியராக புரியும். இந்த ஃபார்முலா நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. 5வது கொஸ்டின் கவனிங்க. ஆண்டுக்கு 8% தனிவட்டி வீதத்தில் ஒரு தொகை ரூபாய் 13,000 எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 15,080 உயரும்? ஓகேங்களா? இப்போ இதில் என்ன, ஃபஸ்ட்டு 13,000 இருந்திருக்கு, இதுதான் அசல் அமௌண்ட்டு, இந்த தொகைங்கிறது அசல் அமௌண்ட்டு. எத்தனை ஆண்டுகள், எவ்வளோ ஆண்டுங்கிறது தெரியாது, அது எவ்வளோ மாறி இருக்குது, 15,080 மாறி இருக்குது. ஓகே, எவ்வளோ ஆண்டு வட்டி வீதம், 8%. ஓகேங்களா? இப்போ இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தானே, அசல் வேலையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையாக மொத்த தொகையாக மாறுச்சு அப்படின்னா இது மொத்த தொகை. அப்போ இதுலேருந்து நம்ம வட்டி மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? வட்டி மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 15,080ல் 13,000 போணுச்சு அப்படின்னா 13,000 போணுச்சுன்னா பேலன்ஸ் 2,080. ஓகேங்களா? இதுதான் தனி வட்டி. இப்போ எப்பயும் போல் நீங்கள் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். தனி வட்டி ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100 அப்படிங்கிறது 2,080 ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட்டு 13,000 இன்ட்டு என் வேல்யூ தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஆர் வேல்யூ 8ன்னு கொடுத்துருக்காங்க டிவைடட் பை 100. ஓகேங்களா? ஸோ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். இந்த 2 0 இங்கே மேலே இருக்க 2 0 கேன்சல் ஆயிரும், இந்த 1 0வும் இந்த சைடு இருக்க 1 0வும் கேன்சல் ஆயிரும். இப்போ நீங்கள் அடுத்தது 4 8 ஈரட்டா 16. ஓகேங்களா? பேலன்ஸ் 4 48ன்னு இருக்கா, 48னா 6 8 48. அடுத்து 1 13 13 2 13 26. அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன, இந்த எக்ஸோட வேல்யூ 2. அப்போ 2 வருஷங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ அந்த மொத்த தொகை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அசலேருந்து மொத்த தொகையில் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்து என்ன தனி வட்டிங்கிற அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிடணும், தனி வட்டிக்குரியதை. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் PNR பை 100ல் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இங்கே பர்சன்டேஜ் கான்செப்ட்லேயே நம்ம பண்ணுறதாலும் 100% இந்த அசல் அமௌண்ட்டு 13,000 நம்ம எடுத்துக்குவோம். அடுத்து எத்தனை காலம் தெரியாது, ஆனால் ஒரு வருஷத்துக்கு 8%. அப்போது மொத்தத்துக்கு எவ்வளோ மாறி இருக்குது, 2,080 மாறி இருக்குது. இதையும் நம்ம ஏற்கனவே பார்த்தா அதே மாடல் மாதிரியே சிம்பிளை பண்ணிடலாம். ஸோ இந்த 2 0 கேன்சல் ஆயிரும், இந்த 1 0வும் இந்த 1 0வும் கேன்சல் ஆயிரும். இனி 1 8 8 இங்கே 26 8 208ங்கிற பார்த்தோம். ஸோ இதையும் சிம்பிளை பண்ணால் 2ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 2 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 6வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு தொகையானது 25 வருடங்களில் 3 மடங்கு எனில் எத்தனை வருடங்களில் அத்தொகை 2 மடங்காக உயரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை 2 விதங்களில் சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா தனிவட்டி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே வருடம் அப்படிங்கிறது இருக்கும், எத்தனை மடங்காக மாறுது அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். இதை நீங்கள் எப்படி பண்ணலான்னா ஃபஸ்ட்டு 0 வருஷத்தில் எப்போயுமே 1 மடங்காக தான் இருக்கும். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது 0 மடங்கு. ஓகே, 0 வருஷம் 0 வருஷமாக இருக்கும்போது 1 மடங்காக இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு 5,000 6,000 வைக்கிறாங்க அப்படின்னா அதான் 1 மடங்கு. இப்போது ஒவ்வொரு மடங்காக தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 2 மடங்காக மாறும், அதே குறிப்பிட்ட காலத்தில் 3 மடங்காக மாறும். இப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இவங்க 3 மடங்காக மாறுறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க, 25 வருஷம். அப்போ 25 வருஷத்தில் எத்தனை மடங்காக மாறி இருக்குது, 3 மடங்காக மாறி இருக்குது. இப்போது கரெக்டாக இதோட சரிபாதி அளவு அதுதான் இந்த 2 மடங்காக மாறி இருக்கும். அப்போ 25ல் சரிபாதி என்ன, 12. அப்போ ஒவ்வொரு இப்போ கவனிங்க, இப்போ ஃபஸ்ட்டு 1 மடங்காக இருந்திருக்கு, 12 வருஷத்தில் இன்னொரு 1 மடங்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அப்போ 2 மடங்கா, அடுத்த 12 வருஷம், அப்போ அடுத்த 12னா 25வது வருஷத்தில் 3 மடங்காக மாறி இருக்குது. இன்கேஸ் 4 மடங்காக மாறுது அப்படின்னு சொன்னாலுமே கூட அப்படியே அடுத்த 12 அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதுதான் நீங்கள் லாஜிக்காக புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ ஆன்சர் என்ன, 2 மடங்காக மாறுறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்திருக்கோம், 12 வருஷம் எடுத்திருக்கோம். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இது நம்ம இன்னொரு ஃபார்முலா பார்த்தோமா, அதாவது NR = மடங்கு -1 × 100 அப்படிங்கிற கான்செப்டில். இப்போ ஃபஸ்ட்டு இதிலேருந்து ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிடணும். ஓகே, அந்த ஆரை வச்சு இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். இதுதான் நீங்கள் 2வது மெத்தடில் தெரிஞ்சுக்கிறது. எப்படின்னு பாருங்கள். இப்போ ஒரு தொகைங்கிறது 3 மடங்கு மாறுது அப்படின்னா 3 மடங்கில் 1 குறைச்சிக்கணுமா, 2 மடங்கு. ஓகேவா? அப்போ 2 × 100 200 டிவைடட் பை 25. ஸோ இதுதான் ஆரோட வேல்யூ. எப்படி சிம்ப்ளை பண்ணலாம்,
ஒரு 25 25 8 25 அதாவது ஒரு 100ல் 4 25 இருக்குது. அப்போ 200ல் 8 தான் இருக்கும். இப்போ ஆரோட வேல்யூ நம்ம 8% கண்டுபிடிச்சிடமா. இப்போ அடுத்தது கவனிங்க. இப்போ இந்த பார்ட்டில் நம்ம ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சோடனே இதுக்கப்புறம் இதை தான் யோசிக்கணும். எத்தனை வருடங்களில் ஒரு தொகை 2 மடங்காக மாறும். அப்போ இப்போயும் நம்ம என்ன கவனிக்கிறோம், 2 மடங்கு அப்படின்னா அதில் 1 குறைச்சிடணும். அப்போ 1 மடங்கு 1 × 100 100 100 டிவைடட் பை அந்த வட்டி விதத்தை நம்ம நோட் பண்ணுவோம், 8 நோட் பண்ணுவோம். இதில் இருந்து நம்மளுக்கு காலம் கிடச்சிரும். இதையும் சிம்ப்ளை பண்ணுங்கள். இப்போ இங்கே 2 இங்கே 25ன்னு வரும். 25/2 12. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த மெத்தட்லையும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். என்னோட வேல்யூ 12 வரும் அப்படிங்கிறத. ஓகேவா. இந்த 2 மெத்தடில் அதாவது தனி வட்டி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட் தான் நீங்கள் பார்க்கணும். இது சரி, கூட்டு வட்டி அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு மெத்தட். இதே வருடம் கொடுத்து மடங்கு கொடுப்பாங்க. அது ஒரு மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ அந்த மெத்தட் பார்க்கும்போது அதை நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். ஓகேங்களா. ரைட். ஸோ இதற்கான ஆன்சர் என்ன, 12 ஆண்டுகள். ஓகே, 12 ஆண்டுகள்ங்கிறதா கரெக்டானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 7வது கொஸ்டின் கவனிங்க. ஆண்டுக்கு 6% வட்டி விதத்தில் ஒரு தொகை 17,800 எத்தனை ஆண்டுகளில் 19,936 உயரும் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ இந்த மாதிரி மாடல் ஏற்கனவே பார்த்துருக்கோம் தான். ஒரு தொகை கொடுப்பாங்க, அது ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் குறிப்பிட்ட வட்டி விதத்தில் இவ்வளவு தொகையாக மாறி இருக்கும். அப்போ இது வந்து மொத்த தொகை அசலும் வட்டியும் சேர்ந்தது. அப்போ நம்ம வட்டியை மட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கண்டுபிடிக்கிறதா என்ன பண்ணுவோம், இந்த மொத்த அளவில் இருந்து 19,936 17,800 மைனஸ் பண்ணிடுவோம். ஸோ மைனஸ் பண்ண அப்படின்னா இங்கே என்ன வரும், 6 3 1 இங்கே 2. ஓகேவா. ஸோ 2136 தான் தனி வட்டி. இப்போ என்ன பண்ணுவோம், இதே தனி வட்டிங்கிற வேல்யூ PNR டிவைடட் பை 100 இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோமா. ஃபஸ்ட்டு 2136, அடுத்து பிரின்சிபல் அமௌண்ட்டு 17,800 இன்ட்டு என் வேல்யூ தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஆர் வேல்யூ 6ன்னு கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 100. ஸோ இதை எப்படி நம்ம சிம்ப்ளை பண்ணலாம், இந்த 2 0வையும் இந்த 2 0வையும் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 6 6 இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 18 18 போக பேலன்ஸ் என்ன இருக்குது, மறுபடியும் 3 33ன்னு இருக்கா. அப்போ 5 30 மறுபடியும் பேலன்ஸ் 3 வரும். 36ல் 6 36 ஓகேங்களா, 356. இப்போ 178ங்கிறத நீங்கள் லாஸ்ட்டில் இருக்க 8, இந்த 8ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 356 கிடைக்கும், 2ஆல் மல்டிபிள் பண்ணாவா. அப்போ 178 இன்ட்டு 2 356 வருதான்னு பார்க்கணும். எவ்வளோ வரும், இப்போ 8 2 16 6 பேலன்ஸ் 1, இல்லைனா 7 2 14 1 15 5 பேலன்ஸ் 1 1 2 2 + 1 3. அப்போ 356 வருதா. அப்போ இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், 178 2 டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 356. இப்போ இதிலேருந்தே எக்ஸோட வேல்யூ அந்த 2ங்கிற கிடச்சிச்சா, மற்ற எல்லாத்தையும் சிம்ப்ளை பண்ணிட்டோம். அப்போ எக்ஸோட வேல்யூ 2. ஓகேங்களா. ஸோ அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இதை நம்ம இந்த PNR/100 சப்ஸ்டிட் பண்ணணும். இதே பர்சன்டேஜே நம்ம பார்க்கலாம் தான். எப்பயும் போல் 100% இந்த 17,800 அப்படின்னா எத்தனை வருஷம்னு தெரியாது, ஆனால் ஒரு வருஷத்துக்கு 6%. மொத்தமாக வட்டி மட்டும் எவ்வளோ கிடச்சிருக்கு, 2136. இதையும் நான் சொன்ன மெத்தடில் இந்த 2 0வையும் இந்த 2 0வையும் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 6ஆல் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 356ன்னு கிடைக்கும். இதையும் நம்ம 2ஆல் சிம்ப்ளை பண்ணிடலாம். அப்போ ஃபைனலாக எக்ஸோட வேல்யூ 2 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 8வது கொஸ்டின் கவனிங்க. தனி வட்டியில் அசலானது n ஆண்டுகளில் ரெட்டிப்பாகும் எனில் அது எத்தனை ஆண்டுகளில் m மடங்காக மாறும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நான் சிமிலர் கான்செப்டாக என்ன அப்படின்னா இந்த 6வது கொஸ்டின் மாதிரி தான். ஓகே, நம்ம அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கும் அது மாதிரி பார்க்கலாம். ஃபார்முலாக்கு இது நம்ம என்ன பார்த்துருந்தோம், இப்போது ஒரு ஆண்டு குறிப்பிட்ட ஆண்டு கொடுத்துட்றாங்க, மடங்கு ரெட்டிப்பாகும் அப்படிங்கிற மடங்கு கொடுத்துறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு மடங்கு ரெட்டிப்பாகிறதுல 1 குறைச்சிட்டு இன்ட்டு 100 நம்ம போடுவோம். ஓகேங்களா. மடங்கு -1 இன்ட்டு 100. அப்போ ரெட்டிப்பாதுன்னா 2, அதில் 1 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 1 தான். அப்போ 100 தானே வரும், டிவைடட் பை இங்கே ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கும். அதாவது n வேல்யூ கொடுத்து ஆர் வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா டிவைடில் அந்த n வேல்யூ நம்ம நோட் பண்ணோம். ஓகேங்களா. இப்போ இங்கே n வேல்யூங்கிறதே ஸ்மால் n கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த டிவைடட் பை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க ஸ்மால் n அப்ளை பண்ணிடணும். அப்போ இங்கே ஆர் வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சா, அதே ஃபார்மெட் தான். அதாவது மடங்கு -1 இன்ட்டு 100 டிவைடட் பை n அப்படிங்கிற அந்த ஃபார்முலா தான். ஓகே, இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் ஆர் வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ ஆர் வேல்யூ 100/n கிடச்சிருக்கு. இப்போ இந்த வேல்யூ தான் அடுத்ததுக்கு நம்ம யூஸ் பண்ணணும்.
இதை நம்ம இது விட்டுட்டு இதை பார்த்தோம் அப்படின்னா எத்தனை ஆண்டுகளில் எம் மடங்காக மாறும். அப்போ இங்கேயும் எம்ங்கிற மடங்கு கொடுத்துட்டாங்க. அப்போது மடங்கு -1 × 100 டிவைடட் பை இங்கே எத்தனை ஆண்டுகள் எண் தானே கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ எண் கேட்டாங்கன்னா டிவைடில் 6க்குரிய வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஓகேவா. இப்போ மடங்கு இங்கே என்னன்னு கொடுத்துட்டாங்க, எம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ m -1 × 100 டிவைடட் பை ஆர் வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 100 டிவைடட் பை ஸ்மால் என் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன ஆகும், இந்த ஸ்மால் என் ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது மல்டிபிளாக மாறும். இந்த 100ம் இந்த 100ம் கேன்சல் ஆயிரும். அப்போ ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்குது, m -1 × n கிடைக்குது. இதுதான் இத்தனை ஆண்டுகள். ஓகேங்களா. m -1 × n எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி கவனிங்க, m -1 × n. அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா. அப்போது அங்கே அளவு கொடுத்தாங்க, நம்ம இந்த ஃபார்முலா வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்போம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அவங்க அமௌண்ட்டு கொடுக்காம வேல்யூ கொடுக்காம லெட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ அதே ஃபார்மெட்லேயே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் என்ன வருங்கிறத நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 9வது கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10% தனிவட்டி வீதத்தில் 3 மடங்காகிறது எனில் எத்தனை ஆண்டுகளின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, மடங்கு கொடுத்துருக்காங்க, வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க. அப்போ மடங்கில் 1 குறைச்சிட்டு 3ல் 1 போனுச்சுன்னா 2 தான், 2 × 100 200 டிவைடட் பை இந்த 10%. இதுதான் என்னோட வேல்யூ. சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 20 ஆண்டுகள் அப்படிங்கிற கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போது என்னோட வேல்யூ என்ன, 20 ஆண்டுகள். ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 10வது கொஸ்டின் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். செல்வன் ரூபாய் 5000 3 மாதத்திற்கு ஒரு முறை சேமிக்கின்றார் எனில் ரூபாய் 1,50,000 சேமிக்க எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ அவர் 5000 சேமிக்கிறதுக்கே எத்தனை மாதம் தேவைப்படுது, 3 மாதத்துக்கு. அப்போ 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் அவர் 5000 சேமிக்கிறாரு. மொத்தம் 1,50,000 அவர் சேமிக்கணும். இப்போ இந்த மொத்த வருடம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் சேர்க்கணும், 1,50,000 வந்து அவர் சேர்க்கணும். டிவைடட் பை எவ்வளவு மாதத்துக்கு, 5000 அவர் சேமிக்கிறாரு. எத்தனை மாதத்துக்கு, 3 மாதத்துக்கு ஒரு முறை. ஓகேவா. ஸோ இப்போ இதில் நீங்கள் கவனிங்க, 3 அப்போ எத்தனை 3 மாதம் தேவைப்படுங்கிறத நம்ம இது மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த 3 0 இந்த 3 0 கேன்சல் பண்ணிடலாம். 1 5 5 3 15. அப்போ 30. அப்போது 30 3 மாதம் தேவைப்படுது. 30 3 மாதம் தேவைப்படுது அப்படின்னா மொத்தத்துக்கு எத்தனை மாதம் தேவைப்படும், 90 மாதங்கள் தேவைப்படும். ஓகேங்களா. இப்போ இந்த 90 மாதங்களை நம்ம என்ன பண்ணணும்னா வருஷமாக மாற்றணும். ஏன்னா ஆப்ஷன் எல்லாமே இயரில் இருக்குது, வருடங்களில் இருக்குது. அப்போ இந்த 90 மாதத்தை நம்ம வருஷமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும், 90 12ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 12ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பாருங்கள். இப்போது நான் 6ஆல் சிம்பிளை பண்ணேன் அப்படின்னா 2 12, இங்கே 1 6 பேலன்ஸ் 3 30ன்னு வருமா, 30னா 5000 30. அப்போ 15 டிவைட் பை 2, 15ல் பாதி என்ன, 7.5. ஓகேங்களா. அப்போது 7.5 வருஷம் அவருக்கு எடுக்கும். என்னோடய வேல்யூ 7.5 வருஷம் எடுக்கும். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா. அப்போ 1,50,000 அவர் சேமிக்கணும். 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் அவர் 5000 சேமிக்கிறாரு. அப்போது 5000 வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை. அப்போ மொத்தம் எத்தனை 3 மாதம் தேவைப்படும், இதெல்லாம் அடித்து கொடுத்தோம்னா 30 3 மாதம் தேவைப்படும். அதிலேருந்து நம்ம சிம்பிளை பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா. ரைட்டு. ஸோ டே 4ல் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் டே 5க்குரியது பார்ப்போம். டே 5 பார்த்தோம்னா தனிவட்டி, அதான் லாஸ்ட்டு தனிவட்டிக்கான லாஸ்ட்டு டே ஷீட். ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.